ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஊருக்குள்ளே இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு லேடி இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய செடிகள் வச்சுருக்குறாங்க. வேகமாக வந்து ஒவ்வொரு செடியாக பிடுங்கி எடுக்கிறது தான் பார்க்குறோம். அது பிடுங்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் விடாப்படியாக பிடுங்கி எடுக்கிறாங்க பாருங்க. செடி மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கும் போல. அதுக்காக நர்சரிக்கு போய் வாங்காமல் இப்படி வீட்டில் இருந்து தூக்கிட்டு போகிறது தான் நம்ப முடியாத காட்சியாக இருக்குது. 2 செடியை கொண்டு வச்சுட்டு மறுபடியும் 3வது செடிக்காக வந்திருக்கிறாங்க. போகிற போக்கில் வீட்டுக்கு வெளியே இருந்து செடியெல்லாம் பிடுங்கி எடுத்தாச்சு. ஆக மொத்தத்தில் வீட்டுக்கு வெளியே ஒரு செடி கூட நட்டு வைக்க முடியல பாருங்களேன். இங்கேருந்து தான் வராங்களோ. அடுத்து இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சமையல் கூடத்தில் நடக்கிற சம்பவம் தான். ஒரு பக்கம் சமையல் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாடிக்கு அப்படியே கடத்துறதை தான் பார்க்குறோம். இதை வாங்குறதுக்காகவே இந்த பக்கம் ஒருத்தர் ரெடியாக இருக்கிறாரு பாருங்க. எப்படி கைமாற்றி விடுறாங்க பாருங்களேன். வேலை நடக்கிற இடத்துல இந்த வேலையும் சேர்ந்தே தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த லேடி பார்க்குறதுக்காக இந்த கேக்கை மேலே எடுத்து வச்சிருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்த லேடி இந்த கேக்கை ஓகே சொல்லி அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேக் எடுத்துகிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கடையில் நிற்கிறவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. எடுத்துகிட்டு திரும்பவும் வருவாங்க பணம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கார் கதவு திறந்தது, ஆள் உள்ளே போனாங்க. கார் எடுத்துகிட்டு கிளம்பியே போயாச்சு பாருங்க. டிப்டாப்பாக இருக்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் வேலை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா அப்படியே தூக்கிட்டு ஓடியாச்சு. அடுத்தது இங்கே கடையில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்கிறது, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஏன்னா இதில் தானே படுத்துருக்குறோன்னு அப்படின்னு நினச்சி தான் கொஞ்சம் கண்ணசந்தாரு. ஆனால் இதுக்காகவே காத்திருந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மெதுவாக ட்ராயரை திறந்து அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கேமரா இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சா கேமரா இருந்தாலும் வேலை நடக்க தான் செய்யுது. இங்க இந்த வீடியோல ஒருபடி மேலே போய் மதிலெட்டி தாவிய பொருட்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இந்த லேடிஸ். இந்த 2 பெண்களும் மதில்ல ஏறி சுறுசுறுப்பா எதையோ வேகமா பக்கத்து வீட்டுல இருந்து தூக்கிட்டு போறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணி லாரி நிக்கிறது தான் பாக்குறோம். இந்த தண்ணி லாரிக்கு இடையில இருந்தே தண்ணியை கேன்ல எடுத்துட்டு போறாரு. லாரி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்றது வரைக்கும் பொறுமை இல்லை பாருங்களேன். சிக்னல்ல நிற்கும் போதே எப்படியாவது கேனை நிறச்சிடலாமான்னு தான் பாக்குறாங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு ஆள் கிளம்பியாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த டேபிளில் வட்டமாக நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த லேடி அவங்களோட ஹேண்ட்பேக்கை இந்த சேருக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் தானே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை தான். இந்த பக்கம் டேபிளில் இருந்த லேடி பண்ணுற வேலையை பாருங்க. அந்த ஹேண்ட்பேக்கை மெதுவாக எடுத்து அப்படியே அவங்களோட பேக்குக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கிற கேமராவில் பதிவாயிருக்கு. பேக்கை உள்ளே வச்சதுனால இப்போ வெளியே தெரியாது. அவங்களோட பையை எடுத்துட்டு ஆள் கிளம்ப தயாராகிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அந்த வேலை முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த இடத்துல இருக்கிறதே இல்லை. எப்படியாவது இடத்த காலி பண்ணதான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லேடிக்கு கொஞ்சம் யோசனை வந்து பேக் அங்கங்க தேடுறாங்க. அங்க காணவே இல்லை. கேமரால பார்க்கும்போது தான் தூக்கிட்டு போனது யாருன்னே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம் தான். ரோட்டோரத்தில் ஒரு ஆள் நிக்கிறாரு. இங்க வீட்டு படிக்கட்டுல கீழ்படியில உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கிறாரு ஒருத்தர். இவர் குறிப்பாத்து தான் மெதுவா அவர் பக்கத்துலயே நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஆள் ரோட்ல நடந்து போகுது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா இப்படி கையில இருக்கிற போனை பிடிங்கிட்டு ஓடும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. ஏற்கனவே ஒருத்தர் பைக்ல ரெடியா இருந்திருக்கிறாரு. பின்னாடி ஏறி உட்காந்து போனோட கிளம்பியாச்சு. கொஞ்சம் நம்ப முடியாத சம்பவம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கடைக்கு முன்னாடி 3 பெரிய பொம்மையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த பொம்மைக்கெல்லாம் சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு விட்டு இருக்காங்க. ஒருத்தர் பக்கத்துல வந்து பார்த்துட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரமா இந்த பொம்மைகளை தான் சுத்தி வந்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது நம்மளை யாரும் கவனிக்கவே இல்லைன்னு. இதுதான் நேரம்னு மெதுவா அந்த பொம்மைக்கு போட்டிருந்த சட்டையை கலட்ட ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. மெதுவா சட்டையை கழட்டி எடுத்துட்டு ஆள் கிளம்பவே ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தத்துல ஒரு பொம்மையை கூட ரோட்ல நிறுத்த வழி இல்லை பாருங்க. என்னடா இப்படியெல்லாம் யோசிச்சா எப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சிமெண்ட் அரைக்கிறதுக்கான இந்த வண்டி தான். இதை இன்னொரு பக்கம் ஏற்றுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஏற்றுறதுக்குள்ளே அந்த இடமே உடஞ்சி இந்த வண்டி தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய வண்டியை இனி தண்ணிக்குள்ளேருந்து எப்படி மேலே தூக்கி எடுக்கிறது? பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி நிலமை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய செல்ஃபை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்த்தி வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அதில் இருக்கிற பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு செல்ஃபை நகர்த்தினா 2 வேலையாயிரும் அப்படின்னு நினச்சி இப்படி வேலை பார்த்ததுனால அது ஒரு 4 வேலையாக மாறி போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது விசித்திரமான சம்பவம் தான். கடைக்காரர் வேற யாருக்கிட்டே ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்கிறாரு. கடைக்காரர் இந்த பக்கம் திரும்பி பார்க்கல அப்படின்னு பார்த்ததும் உடனே மேல இருந்து இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்ப முடியாத காட்சி தான். அங்க இருக்கிற கேமராவில் சம்பவம் தெளிவா பதிவாயிருக்கு. இதுக்காக தான் கடையில தன்னந்தனியா இருக்கக்கூடாது போல. வேலை பார்க்கறதுக்காகவே 2-3 பேரை கண்டிப்பா வச்சிருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த கம்பி மேலே ஏறி நிற்கிறாங்க. திடீர்னு அதை அப்படியே சறுக்கிடுச்சு பாருங்க. கீழே விழுந்தவர் உடனே அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடிட்டாரு. கொஞ்சம் சுதாரிச்சு. எல்லாமே இரும்பு கம்பி அப்படிங்கிறதுனால நல்ல வேலை மழை பாடலை.
வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக தான் இருக்க வேண்டியிருக்கு. இங்கே இந்த வீடியோவில் எல்லா கற்களையும் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதை எதையோ அளக்கிறதுக்காக வந்து கடைசியில் அவரே அதெல்லாம் தள்ளி விடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் பொத்துன்னு ஒரு செகண்டில் முடிஞ்சுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஏற்றக்கூடாத அளவுக்கு எக்கச்சக்கமான பாரங்களை ஏற்றி வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரே வண்டியில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி கடைசியில் அது சரிஞ்சு பாரத்தெல்லாம் என்னால் சுமக்க முடியாதுன்னு பாதி வழியிலே காலை வாரி விட்டுடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பானைக்கு டிசைன் போடுறது தான். பானை தயாரிக்கிற மிஷினில் பானையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் இப்படி தான் டிசைன் போடுறாங்கன்னு இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது. என்ன ஒரு வித்தியாசமான யோசனை பாருங்களேன். சாதாரணமாக இருக்கிறத விட இப்படி ஒரு டிசைனோட வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஏணி வச்சு மேலே ஏறுறதுக்கு ரெடி ஆகிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். இந்த ஏணியை மட்டும் எந்த காலத்துலேயும் நம்பவே கூடாது. அதுவும் இங்கே டைல்ஸ் போட்ட தரையில் நிறுத்திட்டு ஏறினா அவ்வளவுதான், எப்போ வேணாலும் காலை வாரி விடலாம். அப்படி தான் இங்கேயும் ஆயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த பெரிய வண்டியை மேலே இழுக்கிறதுக்காக ரோப்பெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த கயிறே அருந்து போச்சு. அதை இழுத்துட்டு இருக்க இந்த வண்டியையே உள்ளே இழுத்துரும் போல. அந்த அளவுக்கு அது இறக்கத்தில் மாட்டினதுனால மேலே வரமாட்டேன்னு அடம் பிடிக்க தான் செய்யுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம டிராக்டர் மாதிரி ஒரு வண்டியை தான் பார்க்குறோம். நிலத்தை உழுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாரு. திடீர்னு அந்த வண்டி பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க, அப்படியே ஆளை தூக்கி வாரி போட்டுடுச்சு. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. திடீர்னு எப்படி இவ்வளோ வேகம் வந்ததுன்னு தான் நம்ப முடியல. உடனே வண்டியில் இருந்தவர் அப்படியே குதிச்சே கீழே இறங்கிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப விசித்திரமான டேபிளை தான் பார்க்குறோம். இந்த டேபிளை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாமா. 2 பேர் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டேபிள், 6 பேர் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டேபிள்னு ஒரே டேபிளில் பல டேபிளை உள்ளே அடக்கி வச்சுருக்காங்களாம். நல்ல ஐடியா தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பாரம் ரொம்ப அதிகமானதுனால மொத்தமாக கீழே போகிறத விட கொஞ்சம் பொருட்களையெல்லாம் கீழே தள்ளி விடலான்னு கொஞ்சத்தை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறது தான் பார்க்குறோம். வர வழியில் கொஞ்சம் பாரத்தை இறக்குனா தான் கொஞ்சம் ஸ்டெடியாக போக முடியும். எப்படியாவது அதிகப்படியான பொருட்களை ஏற்றி கொண்டு போயிடலாம்னு நினைப்போம். கடைசியில் அதுவே நமக்கு பெரிய பாரமாக மாறிடும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலையை தான் பார்க்குறோம். ஒரு சிலையிலே பல சிலைகள் வர மாதிரி மணிக்கணக்கில் இருந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு செகண்டில் இப்படி அடிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக சுற்றணும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த மரத்தை கட் பண்ணுறதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறாரு. கையில் வச்சிருக்கிற இந்த மிஷினை ரொம்ப பொறுப்பாக தான் வச்சுருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே தவறுச்சுன்னா அவ்வளவுதான். ஆனால் இங்கே நடந்தது உள்ளே போன வாள் உள்ளே மாட்டிக்கிச்சு வெளியே வர மாட்டேன்னு. அதை வெளியே எடுக்கிறதுக்குள்ள பட்டப்பாடு அவருக்கு மட்டும் தான் தெரியும் போல. சுற்றி எப்படியோ ஒரு வழியாக வெளியே எடுத்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய பாத்திரத்துக்கு டிசைன் போடுறது தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே விசித்திரமாக இருக்குல்ல. கையில் ஒரு சுத்தியில் வச்சு நல்லா தட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் டிசைனாக மாறிக்கிட்டே இருக்குது. பாத்திரத்தை பிளைனாக கொடுக்குறத விட இப்படி ஒரு டிசைன் போட்டு கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கே நல்ல ஷைனிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காகவே ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைப்பு உடஞ்சிடுச்சு. உடஞ்ச பைப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு ரொம்ப வித்தியாசமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்னு நினைக்கிற மாதிரி ஒரே நிமிஷத்தில் எப்படி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க பாருங்களேன். இப்போ பைப்பு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் உடஞ்சதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது தரைக்கே பெயிண்ட் அடிக்கிற வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கிறது முன்னாடி காலங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ரஷ்ஷை வச்சே ரொம்ப வேலை மெனக்கிட்டு செய்யணும். ஆனால் இப்போல்லாம் இது ரொம்ப ஈஸியாகிடுச்சு பாருங்க. பெயிண்ட்டை தரையில் ஊற்றி விட்டு அப்படியே இழுத்து விட்டால் போதும், பெயிண்ட் அடிச்சது சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்தது இங்கே எந்த வேலை பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் நிதானம் வேணும்னு இதை பார்க்கும்போது தான் சொல்ல முடியுது. இங்கே பீஸாலாம் ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. தட்டில் வைக்கிற நேரம் பார்த்து அப்படியே வலிக்கு கீழே போயிடுச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் வேலை பார்த்ததுக்கு கடைசியில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்ததுனால இந்த மாதிரி. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் அயன் பண்ணுறதுக்கு அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னு கவலைப்பட தேவையில்லையா. பாத்திரத்தில் சுட சுட ஏதாவது இருந்தால் அப்படியே தூக்கி போட்டு அயன் பண்ணிட வேண்டியது தான். அது சூடாக இருக்கிறதுனால அந்த சூட்டிலே ட்ரெஸ் எல்லாம் அப்படி ஸ்டிஃபாக நிற்குமா. என்ன ஒரு யோசனை பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் டைல்ஸ் போட தெரியாத ஒருத்தரை வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். அவர் அளந்து ஒரு பக்கமாக வைக்கிறதுக்குள்ளே ஆளே தலைகுப்புற விழுந்துட்டே இருப்பாருங்க. இது பெரிய வேலையாக இருக்கும் போலையோ. எப்படியோ ஒரு வழியாக அதில் வச்சதே பெரிய விஷயமா போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 3 கட்டையை வெட்டுறதுக்கு 3 கோடாரி கொண்டு வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக கோடாரி வச்சிருக்கிறாரு பாருங்களேன். ஆனால் இது எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு ஒரு கோடாரியே போதும் அப்படிங்கிறத மறந்துட்டாரு. ஒரு கோடாரி இருந்தால் அதை வச்சு எல்லா மரத்தையும் வெட்டி முடிச்சிடலாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த வண்டி முழுக்க மீன்கள் தான் இருக்குது. இந்த மீன்கள் எல்லாத்தையும் இத்தனை பாக்ஸுக்கு நிறைக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் அப்படி எல்லா பாக்ஸையும் வச்சுட்டாங்க. அடுக்கி வச்சுட்டு திறந்து விட்டதும் மீன்கள் எல்லாம் அது பாக்ஸில் அதுவே போய் விழுந்துக்குது பாருங்களேன். என்ன ஒரு வித்தியாசமான யோசனை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பூட்ஸோட முன்பகுதியை வெட்டிட்டாங்க. அப்படியே உள்ள நிறைய தானியங்களை போட்டு வச்சுட்டா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இது எல்லாத்தையும் இந்த கோழிகள் எடுத்து சாப்பிட்டுக்கலாமா. கீழே சாப்பிட்டு முடிக்க மேலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு யோசனை பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய பள்ளத்தில் விழுந்த இந்த வண்டியை தூக்குறதுக்காக இன்னொரு பெரிய வண்டியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கிரெயினை வச்சு தூக்கி மேலே கொண்டு வர நேரத்தில் கடைசியில் அந்த கிரெயினையே கவிழ்க்கிறதுக்கு பார்த்துருக்கு அந்த வண்டி.
விட்டா கிரேனே உள்ளே போயிடும் போல் அப்படியே உடஞ்சிடுச்சு பாருங்களேன். பெரிய பள்ளமாக இருக்கிறதுனால அதை மேலே கொண்டு வரதுக்குள்ளே இந்த வண்டியோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. எங்கள் இந்த வீடியோவில் நம்ம வாத்தோட உதவி குணத்தை தான் பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி பாருங்கள். எல்லா வாத்துக்களும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஒரு வாத்து மட்டும் இருக்கிற தானியங்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த மீன்களுக்கு கொண்டு போடுது. இந்த மீன்களும் ஆர்வமாக சாப்பிடுது, மீன்களுக்கும் பசிக்குமே அப்படின்னு யோசிச்சு எப்படி ஒரு வேலை பார்த்துருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த யானைக்குட்டி தண்ணியில் மூழ்கிற நிலமையில் இருக்குது. இதை பார்த்தது எல்லா யானைகளும் வேகமாக ஓடி வந்து அதை தூக்கி மேலே கொண்டு வந்துடுச்சு. இது பிறந்தே சில மணி நேரங்கள் தான் இருக்கும் போல், அதனால நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு மெதுவாக தட்டி எப்படியோ மேலே வந்து சேர்ந்துடுச்சு. எவ்வளவு சின்ன உருவமா இருக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல வாத்து அதோட குஞ்சுகளோட சேர்ந்து நீந்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய மீன் பக்கத்துல வந்திருக்கு. இதை பார்த்ததும் இந்த தாய் வாத்து வேகமா ஓடி போய் அந்த மீன் கிட்ட சண்டை போட்டு அதை துரத்தி விட்டுருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல உதவி செய்யற ஒரு குதிரையை தான் பாக்குறோம். குதிரை பக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த புறாக்களுக்கு போடுது பாருங்களேன். எல்லா புறாக்களாலும் உள்ள பக்கெட்ல இருக்கிறத சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால குதிரை இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மீர்கேட் மாதிரியான ஒரு விலங்கு தான். இது எல்லாம் கூட்டமா தான் இருக்கும். இந்த இடம் உயரமா இருக்கிறதுனால மற்றதால மேல ஏறி வர முடியல. முதல்ல ஏறினது உடனே வேகமா கீழே இருக்கிறதையும் மேல தூக்கி விடுது பாருங்களேன். எல்லாம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கடந்து போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு சின்ன பறவை அடிபட்டு கீழே விழுந்திருக்கு. இதை பார்த்ததும் இந்த கொரிலா அதை எதுவும் பண்ணாம தரையிலேருந்து மெதுவா எழுப்பி விடுது பாருங்க. எழுப்பி விட்டதும் அது மெதுவா பறக்கிறதுக்கே தயாராயிடுச்சு. மேல இருக்கிற ஆட்கள் எல்லாம் கொரிலா ஏதாவது பண்ணிடுமோன்னு பயந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இது நல்ல கொரிலா. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஃபிளமிங்கோ பேர்டு. கீழே இருக்கிற அந்த குஞ்சுகளுக்கு எல்லாம் பக்கெட் எட்டாது அப்படிங்கிறதுனால ஃபிளமிங்கோ பறவை பக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எப்படி எடுத்து வெளியே போடுது பாருங்க. இந்த குஞ்சுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டுமேனு பொறுமையா நின்றுட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பூனைக்குட்டிகள் எல்லாம் பால் குடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த நாய்க்குட்டி நானும் வருவேன்னு அதுவும் பால் குடிக்கிறதுக்கு வரவும் இந்த நாய் அதை தடுத்து நிறுத்திருக்கு பாருங்க. பூனைக்குட்டிகளுக்கு வயிறு நிறையட்டும்னு எப்படி பாதுகாப்பா இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஆடுதான். ராத்திரி நேரத்துல கோழிகளை பிடிக்கிறதுக்காக மெதுவா ஒரு நரி அந்த பக்கமா வந்திருக்கு. இதை பார்த்ததும் இந்த ஆடு ரொம்ப பாதுகாப்பா வந்து நின்று அந்த நரியை அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டுருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு ஆமை வழி தெரியாமல் எப்படியோ கரைக்கு வந்து கொஞ்சம் தூரம் வந்துடுச்சு. ஆறு இன்னொரு பக்கமாக இருக்குது. உடனே இந்த காகம் பார்த்து மெதுவாக இந்த ஆமையை எப்படி அந்த ஆற்றுக்கு கொண்டு சேர்த்துருக்கு பாருங்க. இந்த பக்கம் போகாத அந்த பக்கமாக போ அப்படின்னு அதை திருப்பி விட்டுருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் 2 ஆமைகள் இருக்குது. ஒரு ஆமை அப்படியே தலை குப்புற கவிழ்ந்துடுச்சு. இந்த மாதிரி கவிழ்ந்தா ஆமையால் தன்னால் திரும்பவே முடியாது. வேற யாராவது வந்து திருப்பி விட்டா மட்டும்தான் அதால நிமிந்து வரவே முடியும். இதை பார்த்ததும் பக்கத்துல இருக்கிற ஆமா அதை மெதுவா நிமித்தி விட்டுருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நாய்க்குட்டியோட புது ஃப்ரெண்டா மாறி இருக்கிற அந்த வீட்டு பூனை தான். இந்த பெரிய டாக் பக்கத்துல விடாம அதுவே பாதுகாப்பா எப்படி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு பாருங்க. இந்த 2 திடீர் ஃப்ரெண்டா மாறிடுச்சு போல. இதை பார்த்து இந்த பெரிய நாய்க்கே நம்ப முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வாத்துக்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்காக இங்கே நிறைய தானியங்களை பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றுல விட்டுட்டு இருக்கு இந்த மீன்கள் சாப்பிட்றதுக்காக. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கங்காருவோட ஃப்ரெண்டாக இருக்கிற வாத்து தான் பார்க்குறோம். வாத்தும் கங்காரு ஃப்ரெண்டாக இருக்கிறது நம்பவே முடியாத காட்சி. இந்த கங்காரு யாரையும் பக்கத்தில் நெருங்கவே விடாது. யாராவது நெருங்கி வந்தால் உதச்சி அனுப்ப தான் பார்க்கும். ஆனால் இந்த வாத்து கூட மட்டும் வித்தியாசமாக ஃப்ரெண்டாக மாறி இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போன பூனையை தான் பாக்குறோம். இந்த பூனையை கை வச்சு தட்டினதுனால அந்த வீட்டுல இருக்கிற இந்த டாகுக்கு என்ன ஒரு கோபம் வந்துடுச்சு பாருங்க. பூனையை எதுவும் சொல்லக்கூடாது, அதை தொடக்கூடாதுன்னு இது சண்டைக்கு கிளம்பி வந்திருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி இத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க. என்ன விஷயம்னு தான் தெரியல. கதவை திறந்து என்னன்னு கேட்டாதான் தெரியும். அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே நேரத்துல கிளம்பி வந்திருக்கு பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கதவை திறக்கிறதுக்கு எப்படி எல்லாம் ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கு. இந்த பூனை ரொம்ப சுலபமா கதவை திறந்துடுச்சு. இந்த வீட்டில் இருக்கிற இந்த டாகும் பூனையும் சேர்ந்தே இந்த வேலையை பார்க்குது. பயங்கர ஆட்களாக இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த தண்ணி குட்டிக்குள்ள ஒரு மான் தவறி விழுந்துடுச்சு. மான்குட்டி அந்த மான்குட்டியால் வெளியே வர முடியல. இதை பார்த்த இந்த யானை வேகமா ஓடி வந்து மான்குட்டியை தூக்கி வெளியே விட்டுருக்கு பாருங்களேன். இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மாடு மேலே ஏறி சரிக்கு விளையாடிட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் தான். இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு சரிக்கு விளையாடுறதுல என்ன ஒரு சந்தோஷம் பாருங்களேன். மாடு இதையெல்லாம் கண்டுக்காம அது ஒரு பக்கமா அசை போட்டுட்டு இருக்கு. இங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கறது ஒரு டாகை பார்க்கறதுக்கு எத்தனை கண்ணுக்குட்டிகள் ஆர்வமா வந்திருக்கு பாருங்க. இப்பதான் புதுசா இதை பார்க்குது போல. அந்த அளவுக்கு பாசமலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பார்த்து பாய்ந்து ஓடும் அப்படின்னு பார்த்தா எப்படி நடக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது கழுத மேலே ஏறி ஒய்யாரமா நின்று சவாரி பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு ஆடு தான். எப்படியோ 2 ஃப்ரெண்டா இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் மாட்டு தொழுவத்துல ஒரு உருவம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது. கூர்ந்து பார்த்தா தான் தெரியுது அது ஒரு டாக். இந்த மாடுகள் கூட ஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.